இது வந்து மாருதி சுசுகி 800 கிடையாது, மாருதியோட 800. ப்ளஸ் விண்டோ இப்போ இருக்க லேட்டஸ்ட் கார் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதில் வந்து மாருதி அப்போவே ஃப்ரேம்லெஸ் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க. இந்த வண்டியோட சேல் டீடைல்ஸும் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து போலீஸ் திருப்பி காட்டுங்களா. ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு ஆன்டிக்கான ஒரு விண்டேஜ் கார் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிக் பிராண்டை இந்தியாவிலேருந்தே தூக்கணும் ஒரு கார் அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் மார்க்கை செட் பண்ண ஒரு மாருதியோட 800. இது வந்து மாருதி சுசுகி 800 கிடையாது, மாருதியோட 800. 1984லேருந்து 86 வரைக்கும் அந்த பேட்ச் இருந்த 800 தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக எட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வண்டி வந்து சேலுக்கும் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூஸ்லாம் சொல்லிட்டு இந்த வண்டியோட சேல் டீட்டெயில்ஸும் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூஸ் வந்து சொல்கிறேன். பெருசாக ஸ்பெக்ஸ் எதுவும் இல்லைனாலும் இந்த வண்டி பயங்கரமான ஒரு ஆன்டிக் பீஸு. இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் ஃபேஸ் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து பார்த்தீங்கன்னா 800cc இன்ஜின். ஸோ மாருதி 800நாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட பேட்சிங் வந்து நமக்கு இந்த இடத்துல வரும். சூப்பரான ஒரு சில்வர் கிரில்லு. ஸோ ரீபெயிண்ட் ஆகிருக்கு, பட் ரீபெயிண்ட் ஆனதே தெரில. இது வந்து இக்லூ ப்ளூ அந்த மாதிரி ஒரு கலர். சூப்பராக இருக்குது இந்த கலர் டோன் பார்க்குறக்கே. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக சொல்லணும்னா லாஸ்ட்டாக வந்து இரும்பு பம்பர் வந்தது இந்த ஒரு வண்டியில் மட்டும் தான். ஸோ TMB இது வந்து சென்னை வண்டி தான், சென்னையோட ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்க ஒரு வெஹிக்கிள் தான். இது வந்து 3 சிலிண்டர் கார். ஸோ 3 சிலிண்டர் கார் அப்படிங்கும்போது நமக்கு இன்ஜின் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பானட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பானட் உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதுதான் நமக்கு 800cc இன்ஜினு. 800cc 3 சிலிண்டரோட இன்ஜின். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற BHP 47 bhp 68 Nm டார்க். அவ்வளோதான் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இடத்துல நமக்கு பேட்சிங்லாம், இன்ஜினோட பேட்சிங், அதுக்கப்புறம் சிசியோட பேட்சிங், சேஸோட பேட்சிங் அதெல்லாமே இந்த இடத்துல நமக்கு கிடச்சிரும். இங்கே வந்து நமக்கு லிவர் இருக்குது. இதை வச்சிட்டோம்னா இது வந்து லாக் ஆகி நின்றுக்கும். சூப்பராக ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து ரேடியேட்ரு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கேயே வந்துடும். இது வந்து தண்ணி ஊற்றக்கூடிய ரேடியேட்ரு. ஸோ இது வந்து பெட்ரோலோட இன்ஜின் தான். 800cc பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வண்டி வந்து, பட் 3 சிலிண்டர். ஸோ பானட் வந்து நல்லா வெயிட்டான ஒரு பானட் தான். நல்லா வெயிட்டாகவே தான் இருக்குது. இரும்பு பானட்டு வந்து. ஸோ கண்ணாடி இந்த இதெல்லாமே கிளாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணாடியில் தான் வரும். கிளாஸ் டைப் இது வந்து அப்போத்த இதில் சில்வர் பீடிங் மேலே கிரே. இது வந்து சில்வர் பீடிங் தான், பட் இவங்க வந்து கிரே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டரோட டைப்பிங்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்துடும். இண்டிகேட்டரோட 2 இது வந்து இந்த இடத்துல வந்துடும். அடியிலையும் மேட்சிங்காக சூப்பராக அதே பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சைட் மிரர், வண்டியோட ஸ்டாக் சைட் மிரர்ஸ் வந்து இதே தான். ஸோ இந்த சில்வர் பீடிங் பாருங்கள், விண்ட்ஷீல்டில் ஃபுல்லாக இந்த சில்வர் பீடிங் வந்துடும். அதுக்கப்புறம் இதில் ஸ்ப்ரிங் டைப் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மேலே கீழே ஹை லூஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செம்ம ஆன்டிக்காக இருக்குது. வண்டியை பார்க்குறதுக்கே பயங்கர கிளாஸாக. ஸோ இந்த வீல்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பீடிங் ஃபுல்லாக வந்துடும். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாருதியிலிருந்து விட்டுருந்தாங்க இந்த சில்வர் பீடிங்கு. அதுக்கப்புறம் இந்த சில்வர் பீடிங் வண்டியோட பாடி சுற்றி வந்து வரும். ஹேண்டில் அதே சேம் ஹேண்டில் தான், பட் இது வந்து நார்மல் 800ஓட லென்த்தான வண்டி. நார்மல் 800 இன்னும் காம்பேக்டாக இருக்கும். ஸோ ஒரு 4 வருஷம் இந்த வண்டி வந்துட்டு அப்படியே நார்மல் 800 லான்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் ஒரு பயங்கர 10 மார்க் செட் பண்ணது. நார்மல் 800 இன்னும் பெரிய 10 மார்க் 2008 வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ 10 மார்க் செட் பண்ண ஒரு வெஹிக்கிள் தான் இது. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா இங்கே மாருதியோட ஒரு சின்ன ஒரு சிம்பிள், அந்த மாருதியோட விங்ஸோட சிம்பிளில் இங்கே ஒரு சின்ன ஒரு பேட்சிங் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 35 லிட்டர் கிட்ட இருக்குங்க இதோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி மட்டுமே. ஸோ வண்டியோட பேக் இன்டர்ஃபேஸ் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி வண்டியோட கீ காட்டிடுறேன். ஸோ இதுதான் ஒரிஜினல் மாருதி சுசுகியோட கீ. இந்த ஒரு கீ டைப்லாம் வண்டி வந்து இப்போ வரைக்குமே வந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ரேம்லெஸ் விண்டோ இப்போ இருக்க லேட்டஸ்ட் கார் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதில் வந்து மாருதி அப்போவே ஃப்ரேம்லெஸ் ஒரு பூட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் பூட்டோட ஓப்பனிங்கு. இந்த ஆன்டிக்கான பீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதனால் நமக்கு பூட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பூட்டோட ஸ்பேஸு முன்னாடி நம்ம உட்காரும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். வண்டியோட ஸ்பேஷியஸ் வந்து இந்த இடத்துல சின்ன ஒரு பூட் வந்து வருது. ஸோ ஃப்ரேம்லெஸ் விண்டோவை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பேக்கில் வந்து நமக்கு ரிவர்ஸோட பார்க்கிங்கோட இதுவும் வருது. அதுக்கப்புறம் இண்டிகேட்டரோடதும் வருது. அப்புறம் நமக்கு நார்மலாக பிரேக் லைட் வருது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இரும்பு தான். ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதுதான் வண்டியோட இன்டீரியரு. ஸோ நல்லா செடான் மாதிரி தான். சீட்லாம் மாற்றிருக்காங்க. நல்லா செடான் மாதிரி தான் இருக்கும் வெஹிக்கிள் வந்து.
ஸோ இங்கே வந்து ஏசி வெண்ட்டோட ஆன் ஆஃப் ஏசி வெண்ட்லாம் கொஞ்சம் இருக்குது. ஏசி செட்டப்லாம் இருக்கான்னு தெரில இப்போதைக்கு வண்டியில். மியூசிக் சிஸ்டமோட அந்த பேனல்ஸ் எல்லாமே இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த இன் அவுட்டு ஏரு அதெல்லாம் அப்போவே வண்டியில் இருக்குது. ஸோ இதுதான் வண்டியோட ஹார்னு. நல்லா பெரிய ஒரு ஸ்டேரிங் வீலு. 4 கியர் தான் வண்டியில், மொத்தமே வந்து 4 கியர் தான். ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சென்டர் ஆஃப் போர்ஷன் வந்து ஃபுல்லாக பின்னாடி ஏறுது. பின்னாடி 2 பேர் தான் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும் போல். ஏன்னா சென்டர் ஆஃப் போர்ஷன் ஃபுல்லாகவே மேலே ஏறுது. அப்புறம் லைட்டு வந்து இன்னும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அதே லைட்டுன்னு நினைக்கிறேன். அப்போல்சரிலாம் அதே ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே டேஷ்போர்டு, சின்ன ஒரு டேஷ்போர்டு, குட்டியான ஒரு டேஷ்போர்டு. குட்டியான ஒரு டேஷ்போர்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து 1985ஓட வெஹிக்கிள். ஸோ இதோட சேல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 1,50,000 கோட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் வர்ஷா காசில் இந்த கார் வந்து இருக்குது. ஸோ அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட லொக்கேஷன் எல்லாமே கீழே இருக்குது, காண்டாக்ட் நம்பரும் கீழே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வேணா அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆன்டிக்கான கார். பின்னாடி வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சுட்டேன். ஆனாலும் நான் இப்படி தான் கம்ஃபர்டபுளாக தான் உட்கார முடியல. இப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளலாம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் இந்த இப்போ சென்ட்ரு போர்ஷன் ஃபுல்லாக ஏறி வரனால பின்னாடி கொஞ்சம் இதாக தான் இருக்கும். 2 பேர் தான் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போக முடியும் வண்டியை பொறுத்த வரைக்கும். மிரர் எல்லாமே ரோலர் டைப்பு தாங்க. ஸோ அந்த காலத்தில் எப்படி இருக்கும், ரோலர் டைப் தான் கொடுத்துருக்காங்க. லாக்கும் இருக்குது, லாக் வேணாலும் பண்ணிக்கலாம். டோரோட லாக் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ வண்டியோட ட்ரைவ் பார்த்தலாம். சீட் பெல்ட் இருந்தால் நான் போட்டுருவேன். பட் சீட் பெல்ட்டோட இதே இல்லை. ஏன்னா வண்டி வந்து ரீஸ்டோர் பண்ணி ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம 140 வரைக்கும் இருக்குது. ஸ்பீடோமீட்டருங்கும் போது ஸ்பீடோமீட்டர் காட்டும். தெரியுதா? தெரியுதுடா, 140 தான்டா தெரியுதுடா. அப்படிலாம் நான் லைட்டாக திருப்பி காட்டினா அது காமிச்சிட்டா, நான் காமிச்சிட்டேன். அவனுக்கு ரொட்டேட் ஆனது தெரியல. அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ? சரி, ஸ்பீடோமீட்டர் வந்து 140 வரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் நார்மலாக ஃபியூலோட மீட்ரு, அப்புறம் வண்டியோட செல்சியஸ் இதெல்லாமே நார்மலாக வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை வந்து ஆன் பண்ணலாம். ஸோ 4 கியர் தான், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். 4 கியர் ஒரு ரிவர்ஸு, அவ்வளோதான் வண்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டி வந்து. ஸோ ஏசி வெண்ட்லாம் இருக்குது, பட் ஒர்க்கிங்கில் இல்லை போல். ஏன்னா அதுக்கான பார்ட் கோல்ஸ் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க. ஒர்க்கிங்கில் இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஏசி கூட வண்டியில் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் ஸ்டேரிங் கிடையாது, நல்லா ஒரு 2.5 சுற்று, நல்லா ஒரு பெரிய ஒரு ஸ்டேரிங் தான். பவர் ஸ்டேரிங் மாதிரி சின்ன சுற்றுலாம் கிடையாது. ஸோ நல்லாவே இருக்குங்க வண்டி வந்து ஓட்டுறதுனால. செடான் மாதிரி இருக்குது. உள்ளே வந்து உட்கார்றதுக்கே நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது வெஹிக்கிள் வந்து. ஸோ 3rd கியர் அப்படியே போடுவோம். 3rd கியர் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ நமக்கு பெருசாக ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையும் உரசல் எல்லாமே கிடையாது வண்டியில் வந்து. ஸ்பீட் பிரேக்கர்ஸும் நல்லா சாஃப்டாகவே ஏற்றியாக இருக்குது. சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டி வந்து நல்லா மின் கண்டிஷன்லேயே இருக்குது. வண்டியை வந்து ஓட்டும் போது நமக்கு தெரியுது வண்டி வந்து நல்ல ஒரு மின் கண்டிஷனில் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு 800க்காக. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு இந்த 800 கிடச்சிருக்கு. ஸோ ஒரு சூப்பரான வீடியோ வந்து இன்றைக்கி நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 800 வச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு, இப்போ வந்து கொஞ்சம் ரோடு கொண்டு முடியாதான் இருக்குது. அதனால் லைட்டாக கடக்கு அந்த சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும், வண்டியோட அந்த சவுண்ட்ஸ் வந்து. பட் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம தள்ளி போயிட்டோம்னா வண்டியோட அந்த சவுண்ட்ஸ் நமக்கு கேட்காது. நல்ல ஒரு சூப்பரான ரோடு வந்துடும். ஸோ ரோடு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பெரிய குதி இல்லை அப்படின்லாம் நம்மளால் சொல்லிடவே முடியாது. வண்டி வந்து நல்லாவே குதி இருக்குது. ஏன்னா இது வந்து விண்டேஜ் வண்டி இல்லை, அதனால அதுக்கான குதி இருக்குது. பட் வண்டியோட அந்த கலர் தாங்க, அந்த ப்ளூ கலர் நல்லாவே ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பக்கா மின் கண்டிஷனில் இருக்குது வெஹிக்கிள் வந்து. 1985ஆகவே இருந்தாலும் நல்லா மின் கண்டிஷனில் நல்ல ஒரு சிங்கிள் ஓனர் எடுத்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பீட்ஸ் எடுக்கிறேன், ரோட்டில் யாரும் இல்லை, சேஃபாக தான் இருக்குது. ராஜன் மட்டும்தான் இருக்காரு, அதனால் அந்த ஸ்பீட்ஸ் எடுக்கிறோம். ஸோ பிரேக் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பிரேக்கிங் வந்து கொஞ்சம் பிரேக் ஷூஸ்லாம் நம்ம மாற்றணும் போல. ஸோ பிரேக் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது வண்டியை பொறுத்த வரைக்கும். சூப்பர் ஃபன்னாக இருக்குது. நல்ல ஒரு ஆன்டிக்கான வண்டி ஓட்டுறங்கிற ஃபீல் வந்து நமக்கு இருக்குது இந்த வண்டியை வந்து ஓட்டும்போது. மெயின் ரோட் போயிட்டு நான் அந்த வண்டியோட குட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன். இதில் என்னங்க பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறது, பெருசாக எதுவுமே கிடையாது. பட் இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு நல்லாவே ஃபன்னாக இருக்குது, சூப்பர் ஃபன்னாக இருக்குன்னு அப்படின்னா சொல்லி ஆகணும். கையை விட்டுட்டு நீ வண்டிக்குள்ளே வந்துடாவேப்பா. ரெடி? ஸோ மேட்டுப்பாளையம் ரோடு நல்லா ஃப்ரீயான ஒரு ரோட். ஸோ நான் சொல்லவே மாட்டேன், வண்டி வந்து கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஃப்ரீயான ரோடு வந்து கிடச்சிருக்கு.
ஆன்ல தான்டா இருக்கு. 30 செகண்ட் போயிருச்சுடா. ப்ரோ நான் ஆன் பண்ணல ப்ரோ. 30 செகண்ட் போயிருச்சுடா. என்ன ஹார்ன்? நம்ம ஹார்ன் இல்ல, அப்போ பஸ் ஒரு ஹார்ன் அடிச்சுங்க. நம்ம ஹார்ன் இந்த சவுண்ட் கிலோமீட்டர் வர்க் ஆகுதுன்னு நினைச்சேன். இப்போ வர்க் ஆகுது. வண்டி வந்து 40 கிலோமீட்டர் தண்ணி இல்ல. ஓ எல்லாம் வர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஃபன்னா இருக்கு வண்டி வந்து. ஸோ 1,50,000 வந்து கண்டிப்பாக அந்த வண்டிக்கு வர்த்துட்டு தான். 1,65,000 ஒன்று கிட்டத்தட்ட நியர்லி 1,00,000 1.5 லட்சம் பக்கம் வருதுங்க. நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லிடுவாங்க. ஓனரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 60 கிட்ட தான் போகுது. நல்லாவே ஸ்பீட் வந்து போகுது. இந்த ஒரு ஆன்டிக்கான ஒரு விண்டேஜ் கார் இருக்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரேரான கண்டென்ட் வந்து உங்களுக்கு நிறைய நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இது குட்டியான ஒரு வீடியோ. இந்த வீடியோ அப்படியே என்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கார் வந்து. ஸோ விண்டேஜ் கார்ஸ்லாம் இப்போ ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ போலீஸ் திருப்பி காட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி ஆன்டிக்கான ரேரான கார்ஸ் உங்களுக்கு நிறைய நான் கொண்டு வரேன். ஸோ see you people in the next video under the class from Travel with this Maruthi 800. அந்த ஆக்சிடென்ட்டா இல்லடா, இதுடா ட்ரெயின் வருது. ஐயோ ஓவர்டேக் வேறு எடுத்து போகிறேன்னு முடிஞ்சு. நான் எனக்கு அவ்வளோ மாட்டிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.